குடும்பத்தோடு தான் நான் பேசுவேன். என்னோட வயசு 61. சொல்லுங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. எங்க வீட்டுக்காரரு எனக்கு 35 வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க. ஓ. அப்புறம் 2 குழந்தைகளையும் எல்லாம் பெருசு பண்ணி கல்யாணம் செஞ்சுட்டேங்க மேடம். கல்யாணம் பண்ணி பொண்ணோட குழந்தைங்க காலேஜ் போகுது, ஒன்று +2 படிக்குதுங்க. வாழ்த்துக்கள்மா. ஆமாங்க, படிக்குதுங்க. மாப்பிள்ள வந்து சக்தி சுகர்ஸ்ல ஒர்க் பண்றாரு. ரொம்ப தங்கமான நல்ல மருமகனுங்க. 10 பைசா எதிர்பார்க்க மாட்டாரு, செய்ய மாட்டாரு. நானா அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்காக ஒரு 2 லட்சம், என் பொண்ணுக்காக அவ நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்க கூடாது குழந்தை அப்படின்னு சொல்லி அவளுக்கு மாசம் ஒரு 2 ரூபா வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேங்க. 30 பவுன் நகை போட்டு கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் ஒரு பையன், அப்படி ஒரு தங்கமான பையன் மேடம். கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன். நானே பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதனால அம்மா நம்மளுக்கு செய்யலன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரோடைய வேலை பையனுக்கு கிடைச்சதுங்க மேடம். அவன் வேலை ஈபில ஒர்க் பண்றாங்க பையன். சரி மேடம், கேட்டுட்டு இருக்கேன். ஈபில ஒர்க் பண்றாங்க. அப்புறம் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோடனே பையன் கல்யாணம் செஞ்சுட்டோம். நல்லா சிறப்பு கிராண்டா பண்ணாங்க. அப்புறம் மருமக வந்ததுக்கு அப்புறம் அங்க ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அங்கேயே சேலத்துல பொண்ணு கட்டினதுங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டா. சரி. போனதுக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கிழிச்ச கூட தாண்டாத பையன். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சாலும் பையன் பேரு என் பேரு தான் இருக்கும். ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு வர சொல்லுவேன், செய்வேன். 1 ரூபா கடன் வாங்க மாட்டாங்க மேடம். சம்பளம் 8 வருஷம் எனக்கு சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு காலை தொட்டு கும்பிட்டு 250 ரூபா மட்டும் செலவு கொடுப்பேன். கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருவேன். 8 வருஷமா கரெக்டா குழந்தைங்க நல்ல குழந்தைகளா இருக்குங்காட்டி அழகா குடும்பத்தை கொண்டுட்டு வந்துட்டேங்க மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, மனைவியினுடைய சூழ்நிலை, இதெல்லாம் இந்த காரணமாவோ என்னமோ அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். வந்து கல்யாணமாயி ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே ஒருத்தர் பணம் குடுக்கல் வாங்கல் பண்ணி கொஞ்சம் பயங்கரமான சிக்கல் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எந்த இடத்துல ஜெயிச்சு வந்தாலும் திருப்பி போய் அதுலயே உட்கார மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சுங்க. சரி, இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், குழந்தைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். கடவுள் நம்ம இப்ப இந்த கட்டத்துல அனுபவிக்கணும்னு வச்சுட்டான், ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி பொண்ணு பையன் எல்லாம் இங்க வருவாங்க, செய்வாங்க. நானும் கஷ்டப்பட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். இப்ப என்னாச்சுனாங்க மேடம், அங்க இருக்கிற இடத்துல ஒரு 2-3 பேர்த்திட்ட கடன் வாங்கி வச்சுட்டேன். எனக்கு பென்ஷன் விட்ட வேற கிடையாதுங்க. பிரசத்தோட உடல்நிலை சரியில்லை. அந்த பென்ஷனையும் வந்து கொடுங்க அப்படின்ட்டு கேக்குற மாதிரி அதுலயும் வந்து வாங்கிடுவான். இது எனக்கு ரொம்ப மனசுக்கு, அதாவது ஒரு பல்ல சரி பண்ணணும், டாக்டர்கிட்ட போனா 10 ரூபா 15 ரூபா வேணுங்கிறாங்க. வீட்டை பராமரிக்கணும், நல்லது கெட்டதுக்கு போகணும் வரணும். நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டு உறவுகள்ங்கிறது வேணும்ட்டு எந்த இதையும் நிறுத்த மாட்டேங்க மேடம். இவங்களையும் சேர்ந்து கூட்டிட்டு போவேன். அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சிருந்தா தான் பார்க்க முடியும். இப்படிப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னு சொன்னாலும் அவனுக்கு புரியக்கூடிய நிலைமையில அவன் இல்லைங்க. அவனுடைய சம்பளம் மாசம் 60,000 ரூபாங்க மேடம். சூழ்நிலை காரணமா அவ்வளவு ஒழுக்கமான பையன், இப்பவும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க மேடம். அவ்வளவு நல்ல பையன், ஆபீஸ் போகாத 2 பெண் குழந்தைங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அப்படி ஒரு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்குறாங்க மேடம். அதுக்கு என்ன காரணம் என்னன்னு சொல்லி போய் கண்டுபிடிக்கும் என்னால அது சரி. கணவன் மனைவி அவங்க பிரச்சனைனால நான் போய் கேட்கவும் முடியல, பண்ணவும் முடியல. ஆனா பணம் வந்து கேட்கும் போது ஏதாவது பேசி பையன் ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவானா அப்படின்ட்டு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க மேடம். பையனை இழந்துடக்கூடாது, இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிருமே அப்படின்னு மனசு பரிதவிக்குதுங்க மேடம். குழந்தைங்க போன் பண்ணி ஆச்சு அது இல்ல இது இல்ல, குழந்தைங்க எங்கிட்ட போன் பண்ணி நானும் 1000, 2000, 3000, 4000 இப்ப இந்த ஒரு 8 மாசமா ஆபீஸ் போலங்க மேடம். மன உளைச்சலா இருக்குது, என்னால போக முடியல. கடன்காரங்க தொல்லை பண்றாங்க, அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. இவளுடைய பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க மேடம். ஆபீஸ் போகாம உட்காந்துட்டு நானே இப்ப 7-8 மாசத்துல 50,000 ரூபாய் கொடுத்தேன். நான் எப்படி எங்க குடும்ப பிரச்சனையை எப்படி சமாளிக்கிட்டு? இது வந்து ஒரு
அவமானப்படுத்தவோ பையனை இழக்கவோ எதுக்குமே மனசு தவிக்குதுங்க மேடம். நான் என்ன செஞ்ச சரியே, ஏதாவது தனிமையில் இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது, இருந்தாலும் பயங்கரமான தன்னம்பிக்கை, பேஸ் பண்ணி பார்த்துருவோம், எத்தனையோ பண்ணிட்டேன், இதை கரெக்ட் பண்ண மாட்டோமான்னு தன்னம்பிக்கையா தான் நான் இருந்துட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து மனசு கஷ்டப்பட்டாலும் ப்ரெஷர் சுகர் ஏறி படுக்கையில படுத்துருவணுங்க மேடம். அப்புறம் மருமக வீடு அவங்க அளவுக்கு தான் கரெக்டா இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ண பையனும் சரியில்லை, மருமகளும் சரியில்லை. ஒரு உடல்நல சரியில்லைன்னு போக முடியல, வாய்க்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற. அப்பதான் பையனை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு நான் தாங்கிக்க முடியலைங்க மேடம். ஒரு தாயின்னு சொல்லிட்டு கடவுள் எங்களுக்கு பைசா கொடுத்து உதவி செய்யாட்டி பிரச்சனையை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்தா, யாராவது நம்ம பிரச்சனையை கரெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா, நம்ம பையனோட வாழ்க்கை நல்லா இருக்காதா அப்படின்ட்டு மனசு தவிக்குதுங்க மேடம். 5 வருஷமா இன்கிரிமெண்ட் கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க மேடம் பையனுக்கு. அவன் பண்ணினது தப்பு தான், கடன் வாங்கினது தப்பு தான், அது மன்னிக்க முடியாத குற்றம். அவனுக்கு நானுன்னு புத்தி சொல்லியோ ஒரு அறிவுரைகள் சொல்லியோ பயப்படாதுன்னு சொல்லவோ பயந்து ஒரு மாதிரி ஆயிட்டானா இல்ல மைண்ட் பாதிச்சிருச்சா என்னன்னு தெரிய மாட்டேங்குது மேடம். குழந்தைகளாம் போன் பண்ணி சாப்பாட்டுக்கு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்க மேடம். வீட்டு வாடகை கொடுக்காம நம்ம மனசுக்கு பையனோட நிலைமை தவிக்குதுங்க மேடம். எனக்கு அது மனசுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு உங்க பையனுக்கு? என்னங்க மேடம்? உங்க பையனுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சுங்க மேடம். இப்போ திருமணம் ஆன புதுசுல உங்க மருமகளும் உங்க மகனும் உடனே தனி கொடுத்தனும் போயிட்டாங்களா இல்ல உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து இருந்துட்டு போனாங்களா? இல்லைங்க மேடம், அதாவது வீடு ஒண்ணு சொந்த வீட்டுல தான் இருக்கிறேங்க மேடம். ஒரு சுருக்கமா பதில் சொல்லுங்க. ரொம்ப இல்ல நீங்க சுருக்கமா, நான் கேக்குற கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்லணும். உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, எத்தனை மாசம் கூட இருந்தாங்க? கூடவே இல்லைங்க மேடம், ஒரு 3 மாசத்துல வீட்லயே ஒரு வீட்டு வாடகைக்கு தனியா கொடுத்து அங்க வச்சுட்டேங்க மேடம். அது வந்து சண்டை போட்டுட்டு அவங்க போற மாதிரி ஆயிடுச்சா இல்ல நீங்களே விருப்பப்பட்டு அவங்கள தனியா வச்சுங்களா? நானா விருப்பப்பட்டு அவ வந்து நான் தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. சரி தனியா இருந்துங்க உங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்து உங்களுக்கும் அவங்க அந்த மருமகளுக்கும் ஒத்து போகாம ஏதாவது மனஸ்தாபம் ஆச்சு அந்த 3 மாசத்துல? அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், எனக்கு வந்து மருமக வேற மக வேற இல்லைங்க. இல்ல அப்ப எதுக்கு அவங்க மருமக தனியா போகணும்னு சண்டை வந்ததே இல்லை. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. இப்போ உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்ப நீங்க கூட்டு குடும்பமாவே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு உங்க மருமகள் தனியா போகணும்? நாங்க அவ விரும்பலைங்க மேடம். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். வந்து நான் அது அவளைத்தான் கேட்கணுங்க. எங்க பையனோட போன் நம்பர் தர்றேன். இல்லங்க இப்ப நீங்க உங்களோட கோணத்துல இருந்து நீங்க பதில் சொல்லுங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்க பையன்கிட்ட எல்லா காசும் வாங்கி வச்சுட்டு நீங்க தான் வந்து வீட்டுக்கு ஹெட்டா இருந்து பண்றீங்க, உங்க பையனை வந்து உங்க கைக்கு அடக்கமாவே வச்சுட்டீங்க. இப்போ உங்க மருமகள் வந்ததும் அதே மாதிரி உங்களுக்கு கைக்கு அடக்கமா இருந்திருந்தாக்கா உங்க குடும்பத்துல நீங்களே ஹெட்டா இருந்திருப்பீங்க, அவங்க 2 பேரும் பிள்ளைகளா இருந்திருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சோ இல்லைங்க மேடம், அதாவது கல்யாணம் ஆகி அடுத்த மாசமே நான் சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நானே தான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அது கரெக்ட் தானே. அதுக்கு நீங்க சண்டை போட்டீங்களா? பிரச்சனை இல்ல. அதுக்கு நீங்க ஏதாவது வருத்தம் தெரிவிச்சீங்களா? அது மாதிரி இருக்க முடியாது சொல்லி சண்டை போட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க மேடம். சரி அப்ப அவங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டேங்க மேடம். சரி அப்புறம் என்ன காரணத்துக்காக அவங்க வெளில போனாங்க? அதாவது உங்க மகனே அதாவது சம்பளம் வந்து நான் கொடுக்க மாட்டேன்ட்டு உங்க மகனே சொன்னானா இல்ல என் மனைவிக்கு பிடிக்கல அதனால நான் இனிமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னேன்? இல்லைங்க அந்த மாதிரி அவன் சொல்லலீங்க. அதாவது எங்க குடும்பம் தனியா ஆயிருச்சு, நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி எங்க சொந்தக்காரரு எங்க சம்மந்தி வீடு இவங்க எல்லாம் கூட சரி அவங்க தனியா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தனியா இருந்தாங்க. எனக்கு வந்து மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பானுங்க கையில. எனக்கு சரி அப்புறம் குழந்தைங்க வந்து எத்தனை பையனாத்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. ஏன்னா இப்போ நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நீங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல, நிறைய நேரம் எடுத்துட்டு நீங்க டீட்டெயில்டா சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஏதாவது புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்க பையனுக்கு தண்ணி கொடுத்தோன்னு வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து எத்தனை வருஷத்துல பிறந்துச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துல முதல் பொண்ணு, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணுங்க. சரி அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தாங்களா அது வரைக்கும்?
ஹாப்பியா இருந்தாங்க மேடம். எப்போ வந்து கடன் எத்தனை வருஷம் கழிச்சு அவர் கடன் வாங்கினாரு? என்ன காரணத்துக்காக? அது அது வந்து அவங்களுக்கு தான் கேட்கணும். இவங்க தான் தனியா இருக்கிறாங்களே மேடம். சரி, அப்போ உங்களுக்குள்ள வந்து பேச அப்ப கூட மாட்டா, தனியா தான் இருந்தாங்க. அதான் அதான் இப்போ இருங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அதாவது உங்களுக்குள்ள வந்து பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நீங்களும் உங்க மகனுமா இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் வந்து நீங்க வந்து அவரை உங்களோட வாழ்க்கை துணையா நினைச்சிட்டு நீங்க ஒரு கூட்டு குடும்பமா நீங்க உங்க டாட்டர் உங்க பிள்ளைங்க வந்து ஒரு ரொம்ப டைட்டா ஒரு என்மெஷ்டா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அது வந்து ஒரு உங்களை அறியாம வந்து அவங்கள விட்டு கொடுத்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆழ்மனத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளோ தான். அது அவனுக்கும் ப்ளோ தான். ஸோ அப்போ அவன் தனியாக போனதுக்கப்புறம் எங்கேயோ வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப கோவத்தோடு இருந்தது வந்து அவரோட மனசை பாதிச்சிருக்கோம், உங்களோட மனசையும் பாதிச்சிருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத அவர் தனியாக இருந்து கற்றுக்கவே இல்லை, உங்ககிட்ட தான் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவர் பண்ணணும்னு நினச்சி ஏதாவது அகல கால் வச்சு அவருக்கு பிரச்சனை ஆகிருக்கலாம். ஸோ அவருக்கு வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு அவருக்கு கைடன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆமாங்க மேடம், அதான் உண்மைங்க. எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு அவனுக்கு தெரியல. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோவத்தை காட்டிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்கள தனியாக வச்சாலும் பரவாயில்ல, அவங்க நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள நான் நிம்மதியாக இருக்கேன் தனியாக, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தன்னம்பிக்கையோடு இருந்துட்டு அவங்களையும் உங்கள் கூட பேச்சுவார்த்தையோட அவங்களும் உங்கள் கூட நல்லா சுமூகமாக இருந்திருந்தா அவருக்கு எந்த வித பாதிப்பும் வந்திருக்காது. அப்படிதாங்க மேடம் இருந்தங்க மேடம், அந்த மாதிரி தான் இருந்தங்க. நீங்க சிவனேசன், எங்க பையன் பேரு சிவனேசன், நீங்க பேசி பாருங்க மேடம். அவனோட போன் நம்பர் கொடுக்குறேன், அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அம்மாட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னா நீ பேசுறியாப்பா அப்படின்னு கேட்டேங்க. இல்ல இப்போ நீங்க எந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து பணம் வாங்கினாருன்னு தெரியலங்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு டிஸ்கனெக்ட் இருந்தாக்கா, உங்களுக்குள்ள தொடர்பே இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ட்ரஸ்டே இல்லாம இருந்தா தானே அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க பையனோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையில வந்து அவர் கடன் தொல்லைக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியலனா அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த நெருக்கம் எங்க போச்சு? அதான் மேடம், அதாவது என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்ப அங்கேயே உங்களுக்கு உறவு போயிடுச்சேன்னு நான் சொல்றேன். சரி, உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ண ஒரு பிள்ளை உங்களுக்கு இல்லை எனக்குன்னு தனியாக திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என் காசை நான் இனிமேல் என் குடும்பத்துக்கு வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னது உங்கள் மனசில் எங்கேயோ டீப்பாக பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாது. அப்படிதானே இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் இன்னும் சண்டை, மருமகளோட சண்டையோ சண்டை இல்லைன்னா என்னம்மா, இப்ப உறவு முறிஞ்சு போச்சே, உறவே முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உரிமைன்றதே இல்லையா, அப்புறம் சண்டை போடுறது கூட ஒரு உரிமை வேணுமே. இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாலே நல்லது. இப்போ சண்டை இதுதான் ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக். உங்களோட கேஸ் ஸ்டடி ரொம்ப நல்ல ஒரு கேஸ் ஸ்டடி. பல குடும்பத்தில் பல கணவன் மனைவி கிட்ட வந்து சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவலைப்படுறாங்க. நான் என்ன சொல்லுவேன், அட்லீஸ்ட் அது பெட்டர். சண்டையாவது போட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதோ பேச்சுவார்த்தையிலையாவது இருக்கீங்க. சுத்தமாக பேச்சுவார்த்தையே விட்டு போய் நீ யாரோ நான் யாரோ, நீ இருந்தா என்ன செத்தா என்ன, நான் இருந்தா என்ன செத்தா என்னங்கிறது வந்து ரொம்ப துயரமான ஒரு நிலைமை. உன் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேணாம், உன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வேணாம்னு அப்படி தான் நீங்களும் உங்கள் மகனும் எங்கேயோ கட் ஆகிட்டு இருந்திருக்கீங்க. அதாங்க சொல்லாமல் இருக்கதான். இப்போ உங்களை நான் குற்றப்படுத்தலை, நீங்கள் இவ்வளோ டிஃபென்ஸ் பண்ணுறீங்களே, உங்களை நான் குற்றப்படுத்தலை. உங்கள் பையன் தான் தவறுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பையனும் உங்கள் மருமகளை தான் தவறு, அவங்க தான் தவறு பண்ணி அவங்க தான் வெட்டிட்டு போயிட்டாங்க. பட் வெட்டிட்டு போயிட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சுல்ல, வெட்டிட்டு போயிட்டாங்கல்ல, அது அவர் மனசில் ரொம்ப பாதிச்சிருக்கோம்ல. நான் எப்படி நான் என்ன மேடம், நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க